இன்றைக்கி காலையில் ஹஸ்பண்டை மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்போ வந்து கருவேப்பிலை வந்து சும்மாவே கொடுப்பாங்க, ரொம்பவே அதிகமாக கொடுத்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை ஃபஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி நல்லா உருவி காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிட்டாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வீட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லஞ்ச் வேலைலாம் முடிச்சுட்டேன். லஞ்ச் வேலை முடிச்சுட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நான் செஞ்ச இந்த கிரேவிக்கு ஒரு முட்டை ஆம்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முட்டை ஆம்லெட் தான் செஞ்சுட்ருக்கேன். என்ன கிரேவி செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயா தாங்க, ஆட்டுக்கால் பாயா செஞ்சுருக்கேன். ஸோ சாதம் வந்து பகாரியா ரைஸ் தான் செஞ்சுருக்கேன், ஒயிட் பகாரியா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸில் வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு நாங்கள் வந்து சப்பாத்தி இல்லைனா பரோட்டா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்றதா இருந்தால் நான் பகாரியா தான் செய்வேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயாவோட என்ன வச்சு சாப்பிட பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டுக்கால் பாயா குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே சாஃப்டாக வெந்துடுச்சு இந்த பாயா. இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா சட்னியும் செஞ்சாயிடுச்சுங்க. ஸோ கூடவே வந்து நம்ம செஞ்ச அந்த முட்டை ஆம்லேட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஃப்ரெண்டு கொண்டு வந்த ஸ்வீட்டு, நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்யலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி எதுக்கு நம்ம இந்த லட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுடைய இன்றைய சிம்பிளான லஞ்ச் காம்பினேஷன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.